பிரைஸ் தி லார்ட். இந்த சந்தோஷமான காலை நேரத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் உண்மை உள்ள தேவனாயிருந்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஒவ்வொரு காலையிலும் விசாரித்து அற்புதமாக நம்மை வழிநடத்துகிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய சிந்தனைக்காக மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. கர்த்தராகிய இயேசு மறுரூபமானார். அப்போது அங்கே ஒரு மேகம் நிழலிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்றது. இயேசு ஞானஸ்நானம் பெற்ற போது கூட வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று அந்த சத்தம் சொன்னது. ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். ஆம், அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள், இந்த பரிசுத்த வசனங்கள், இவைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுத்த ஆண்டவருக்கென்று உண்மையாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சங்கீத புத்தகம் 34:11வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஆம், ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற ஒரு பழக்கம் நிச்சயமாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆம், பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். சங்கீதம் 49:2 வசனம் படிக்கும்போது, பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களும் ஆகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள். நாம் யாராயிருந்தாலும் சரி, பெரியவங்களாயிருந்தாலும் சரி, சிறியவங்களாயிருந்தாலும் சரி, தரித்திரராயிருந்தாலும் சரி, ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் சரி, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த நாட்கள் ஆண்டவருக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு அவருக்காக காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை நேசித்து நடத்துகிற நல்ல தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான அதிகாலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி. சரீர சுகத்தை பலத்தை கொடும், பொல்லாங்கன் மேல் ஜெயத்தை கொடும், தேவ சமாதானத்தை கொடும், அந்தகார வல்லமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், அற்புதமாய் நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே. காட் பிளஸ்.